வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 6 மாதங்களாக எங்களை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து வந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த புதிய மாதத்திலே பிரவேசித்திருக்கிற எங்களை உம்முடைய வல்லமையான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்கி வழிநடத்தி கொண்டு வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய மாறாத இரக்கத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களை நீர் வழிநடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகிமையும் எங்கள் மூலமாக வெளிப்படட்டும். உம்முடைய நோக்கத்தை, சித்தத்தை நிறைவேற்றுகிற மக்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நடக்கிற எல்லாவற்றின் மூலமாக தேவ நாமம் மகிமைப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். பாடல்களை துதி ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய வார்த்தை வல்லமையோடும் தெளிவோடும் அபிஷேகத்தோடும் புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களில் என்னென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த 7ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே தேவனை ஆராதிக்கும்படியாக நாம் சபையாய் கூடி வந்திருக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்த தேவன் இந்த மாதம் முழுவதும் நம்மை காக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல் மாத்திரம் வைக்க வேண்டும். அவரை மாத்திரம் நாம் நம்பும்போது நம்மை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார், நம்மை விட்டு விலகவே மாட்டார். நம்முடைய நம்பிக்கை அவர் மீது இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட காலங்களிலும் நம்மால் செழிப்பாக வாழ முடியும். அதாவது, ஒரு மரத்தின் வேர் தண்ணீருக்குள் இருக்கும்போது அது எப்படி செழிப்பாக கனிகளை கொடுக்குமோ அதே போல நம்முடைய வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கும். நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்பொழுது நாம் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை நம் வாயை விட்டு பிரியாமல் எப்பொழுதும் அவரோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது அவர் நம்முடைய வழிகளை வாய்க்கச் செய்கிறார். ஆமென். இந்த பாடலை பாடி நாம் இந்த காலை வேளையிலே தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான், கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். மரம் உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள்
இலைகள் பச்சையாயிருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பே. இலையுதிரா மரம் போல் இருப்பே. நான் செய்வதெல்லாம் வாய்க்கச் செய்வீர். நீர் கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பே. இலையுதிரா மரம் போல் இருப்பேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்கச் செய்வீர். உம் வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதால். உம் வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதால். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் என்னை ஒருவனும் எதிர்ப்பதில்லை. என் வழியை வாய்க்க செய்திடுவேன். புத்திமானாய் நடந்து கொள்வேன். நான் உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் என்னை ஒருவனும் எதிர்ப்பதில்லை. என் வழியை வாய்க்க செய்திடுவேன். புத்திமானாய் நடந்து கொள்வேன். என் வாய் விட்டு பிரிவதில்லை. அதை தியானிக்க மறப்பதில்லை. உம் வார்த்தை என் வாய் விட்டு பிரிவதில்லை. அதை தியானிக்க மறப்பதில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் பாரத்தை வைத்து விட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தரின் பாரத்தை வைத்து விட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா.
கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். நாம் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். நாம் அவர் நாமத்தை உயர்த்தும் போது பெரிய காற்று அடங்கி போகும், கண்மலை கூட கரைந்து போகும். நாம் எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலைகளின் மத்தியில் இருந்தாலும் அவர் நாமத்தை நாம் உயர்த்தும் பொழுது அது எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையாய் இருந்தாலும் அது மாறும். அவர் நாமத்தை நாம் உயர்த்தும் பொழுது அடைப்பட்ட கதவுகள் நமக்கு திறக்கப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். இயேசுவே நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஆலே ஹல்லேலூயா. யாவே ஆலே ஹல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே
நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஆமென். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, கடந்த மாதம் முழுவதும் நீங்கள் எங்களை கண்மணியை போல பாதுகாத்து இந்த 7ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே எங்களை மறுபடியுமாய் நீர் ஒன்று கூட்டி நம்முடைய தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நம்முடைய நாமம் எல்லா நாமத்திற்கு மேலான நாமமாக இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இருந்தாலும் நம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும் பொழுது அந்த சூழ்நிலைகள் மாறுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்களுடைய நம்பிக்கையை உம்மேல் மாத்திரம் வைக்க முடியாது ஆண்டவர். எந்த சூழ்நிலைகளிலும் எங்கள் நம்பிக்கையை மற்றவர்கள் மீதோ மனிதர்கள் மீதோ நாங்கள் வைக்காதபடிக்கு தேவரீர் நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி ஜீவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல
நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வேதத்திலே நாங்கள் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிறவர்களாய் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடினபடியால் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையின் வேளையை நீர் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையின் வேளையிலே வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான வேலையை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. துதிகன மகிமை மேன்மை அவற்றும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த 6 மாதங்களாக கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து போஷித்து வழிநடத்தி கொண்டு வந்த அவருடைய கிருபைக்காக நாம நன்றி சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நம்மை வழிநடத்தும்படியாக நாம அவரிடத்திலே கேட்கும்படியாக ஜெபிக்கும்படியாக நாம வந்திருக்கிறோம். ஆகவே இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் உபாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உபாகமம் 31:6 வாசிக்கிறேன். உபாகமம் 31:6. நீங்கள் பலம் கொண்டு திடம் மனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். பிரியமானவர்களே, இந்த அதிகாரம் பார்க்கும்பொழுது மோசேனுடைய வாழ்க்கையில் இது நடைபெறுகிறது. மோசே இதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபின் சமனான வெளிகளிலே கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலங்கள் அவர்கள் நடந்து வந்துட்டாங்க. இப்போ 40 வருஷம்ன்றது ரொம்ப பெரிய ஒரு நீண்ட காலம். அது 40 இயர்ஸ், 40 லாங் இயர்ஸ். 40 ஆண்டு காலங்கள் இந்த மோவாபின் சமனான வெளியிலே அவர்கள் நடந்து வந்திருக்கிறார்கள். அவர்களோடு கூட மோசே என்கிற மிகப்பெரிய தலைவன், கடவுளோட நேரடியாக தொடர்புள்ளவன், கடவுளோட சிநேகிதனை போல முகமுகமாய் பேசக்கூடியவன், தேவையான போது அற்புதங்களும் அடையாளங்களும் செய்கிறவன். இவன் சொன்னா, இவன் கூப்பிட்டா கடவுள் கண்டிப்பா உதவி செய்வார், வருவார். அப்படிப்பட்ட ஒரு தலைவன் மோசே. ரொம்ப பெரிய ஒரு தலைவர் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவர், அவரோட கூட சேர்ந்து இணைந்து 40 ஆண்டு காலம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயணம் பண்ணி வந்திருக்கிறார்கள் மோவாபின் சமனான வெளியில. இப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள அவர்கள் நுழைய போகிறார்கள். 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை அவங்களுக்கு. எல்லாத்துக்கும் கடவுளை நம்பி சார்ந்து அப்படி வாழணும். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உடனே அவங்க மோசைக்கிட்ட போவாங்க. தண்ணி இல்லையா மோசைக்கிட்ட போவாங்க, உணவு இல்லையா மோசைக்கிட்ட போவாங்க, செங்கடல் கடக்கணுமா மோசைக்கிட்ட போவாங்க, யோர்தான் பிரவகித்து வருதா மோசைக்கிட்ட போவாங்க. எல்லாத்துக்கும் மோசைக்கிட்ட தான். அவர் தேவனிடத்திலிருந்து பதில்களை பெற்றுக் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனாக அவர்களுக்கு இருந்தார். இப்ப மோசேக்கு 120 வயசு ஆயிடுச்சு. 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை ஞாபகம் இருக்க. எகிப்துல அவர் அரண்மனையில வளர்கிறார். 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை. இப்போ இந்த 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களோட, தேவனோட உடன்படிக்கை மக்களோட அவர் எகிப்திலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு செங்கடலெல்லாம் பிளந்து மோவாபின் சமனான வெளிகள் எல்லாம் பல வனாந்தர்கள், சூர் வனாந்தரத்தெல்லாம் கடந்து மோவாபின் சமனான வெளிகள் கடந்து இப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள அவர்கள் போக போகிறார்கள். அப்ப கர்த்தர் சொல்றார், நீ இந்த யோர்தானை கடக்க மாட்ட. அவன் யோசுவா தான் அதை கடந்து கொண்டு போக போறாரு இஸ்ரவேல் ஜனங்களை அப்படின்னு ஒரு சொல்றாரு பாருங்க. 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் நான். இன்று நான் 120 வயது உள்ளவன், இனி நான் போக்கும் வரத்துமா இருக்கக்கூடாது. இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோட சொல்லி இருக்கிறார். இவர் கண்மலையை பார்த்து 2வது முறை பேசுன்னு சொன்ன போது 2வது முறை அடிச்சிட்டாரு பாருங்க. அதனால கர்த்தர் இவன் மேல கோபம் கொண்டு
என் பேச்சுக்கு நீ கீழ்ப்படியாதனால, என் சொல்லுக்கு கீழ்ப்படியாதனால நீ கானான் தேசத்தை வந்து பார்ப்ப, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை பார்ப்ப, ஆனா அதுக்குள்ள நுழைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வேணா நீ வந்து மலை உச்சியில போய் அந்த தேசத்தை பார்த்துக்கோ, உள்ள நுழைய முடியாது அப்படின்றாரு. ஸோ இப்போ 120 வயசு ஆயிடுச்சு, கானான் தேசத்துக்குள்ள போகிறார்கள். இனிமேல் நான் போக்குவரத்தமா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த லீடர்ஷிப், தலைமத்துவம் மாறுகிறது. மோசே இவ்வளவு நாள் அவர்களை வழி நடத்தி கொண்டு வந்தார். 40 வருஷம் எந்த பிரச்சனைனாலும் ஒண்ணு மோசே கிட்ட சொல்லுவாங்க, முடியலையா கள்ளத்துக்கு அடிக்கிறது ரெடி ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு அவர்களுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒரு தலைமத்துவம், தலைவர் அவர். இப்ப வந்து அந்த தலைமத்துவம் மாறப்போகிறது. கர்த்தர் வந்து யோசுவா என்கிற ஒரு தலைவரை அவரு நியமிக்கிறார், தேவனை நியமிக்கிறாரு. அப்புறம் இந்த மோசே என்ன பண்றாரு, எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி அந்த யோசுவா என்கிற தலைவனை நிறுத்துகிறார். அவர் தலைவரை நிறுத்தினா கூட 3ஆம் வசனம் சொல்றாரு, யோசுவா உங்களுக்கு தலைவரா இருப்பாரு, ஆனா உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவர் உன் முன் நின்று அந்த தேசத்தானே அழிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான் கர்த்தர் சொல்றாரு. இங்க வந்து இந்த ஒரு பின்னணியில தான் மோசே இதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மோசே வந்து கடைசியாக அவர் வந்து ஜனங்களுக்கு பாய் சொல்றாரு, அவ்வளவுதாங்க, என்னுடைய ஊழியம் முடிஞ்சிடுச்சு, என்னுடைய தலைமைத்துவம் முடிஞ்சிடுச்சு. ஆகவே இப்ப நீங்க என்ன பண்ணணும், முன்னேறி செல்ல வேண்டும். யோசுவா என்ற தலைவரை கடவுள் நியமித்து இருக்கிறார், அவருடைய தலைமையில நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள நுழையணும் அப்படின்னு சொல்றத இங்க நாம பார்க்கிறோம். அப்பதான் இங்க வந்து அவர் சொல்றாரு, நீங்கள் பலம் கொண்டு திடமானதான் இருங்கள். இப்ப இங்க பாத்தீங்கன்னா புதிய எதிரிகளை அவர்கள் சந்திக்க போகிறார்கள். இவ்வளவு நாள் வந்து பல எதிரிகள் சந்திச்சாங்க, தாகம், பசி போன்ற பல எதிரிகள். அது மாத்திரம் இல்ல, வழி விட மாட்டேன்னு சொன்ன அந்த எதிரிகள்லாம் சந்திச்சு அவங்களெல்லாம் ஜெயிச்சு பல விதங்கள்ல கடவுள் வழிகாட்டி அவங்களோட கூட இருந்து வழிகாட்டி நடத்தி வருகிறார். இப்ப வந்து ஒரு புதிய எதிரியை சந்திக்க போறாங்க. ஏன்னா இப்ப ஏற்கனவே இந்த ஏனாக்கின் புத்திரர்லாம் உள்ள இருக்கிறாங்க, நெடி ஆட்கள், அவங்க ராட்சத பிறவிகள். அவங்களெல்லாம் போய் துரத்தணும், அவங்களெல்லாம் போய் விரட்டணும். இது ஒரு புதிய சவால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இவங்கெல்லாம் ஒன்றும் வந்து ராணுவ பயிற்சி பெற்று வரல. இவங்கெல்லாம் வந்து அங்க 430 வருஷம் அடிமைகளை இருந்து 40 வருஷம் இப்ப வனாந்தரத்துல கடவுள் வழிநடத்தி கொண்டு வருகிறார். கூட இருந்து நிறைய அற்புதங்களை செய்யறாரு, அதிசயங்களை செஞ்சு கொண்டு வர்றாரு. இப்போ மோசே இந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் மோசேயின் மூலமாக இந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இப்போ வந்து இந்த எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கு என்ன பண்ணணும், ஒரு புதிய துணிவு உங்களுக்குள்ள வர வேண்டும், ஒரு புதிய நம்பிக்கை உங்களுக்குள்ள வர வேண்டும், புதிய தைரியம் உங்களுக்குள்ள வர வேண்டும். ஆகவேதான் அவர் சொல்றாரு, பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ் அப்படின்றார். துணிவு கொள், தைரியம் கொள், அச்சப்படாதே, பயந்து போகாதே, நடுநடுங்கி விடாதே, திகைத்து போய் விடாதே அப்படின்றார். பாருங்க, நம்ம கூட வாழ்க்கையில பல ஆண்டுகள் கிறிஸ்தவ வாழ்க்கையில நடந்து வந்திருக்கலாம். திடீர்னு பாத்தீங்கன்னா பிரச்சனைகள்லாம் புதுசு புதுசா வர ஆரம்பிக்குது நம்முடைய வாழ்க்கையில. இது வரைக்கும் நம்ம சந்திக்காத பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது நம்முடைய வாழ்க்கையில. இது வரைக்கும் நாம பார்த்தேராத, கேள்வியே பட்டிராத சில பிரச்சனைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்மளை திகைக்க வைக்குது, திடீர்னு கலங்கடிக்குது பாருங்க. அது ஒருவேளை வியாதியா இருக்கலாம். திடீர்னு பாத்தீங்கன்னா என்னமோ ஒண்ணு சரீரத்தில் நடக்குது, டாக்டர் கிட்ட போறோம், என்னமோ ஒண்ணு சொல்றாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பயம் உள்ள வருகிறது. ஒருவேளை உங்களுக்கு இருக்கலாம், இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களுக்கு இருக்கலாம், உறவினர்களுக்கு இருக்கலாம். இப்படிப்பட்ட நேரங்களை நம்ம என்ன செய்யறது பாருங்க, துணிவு கொள்ள வேண்டும், ரொம்ப தைரியமா இருக்க வேண்டும், பயந்து போயக்கூடாது, நடுங்கிடக்கூடாது இதை பார்த்து. ஏன்னா ஒண்ணுனால ஞாபகம் வச்சுக்கணும், இந்த வார்த்தையே எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, இந்த இதுனாக்கா காட்ஸ் ப்ராமிஸ் ஆஃப் ஹிஸ் பிரசன்ஸ். அவர் உன்னோட கூட இருக்கிறாரு. இதை என்னைக்குமே மறந்தே போயிடக்கூடாது. அவர் சொல்றாரு பாருங்க, பலம் கொண்டு திடமானதா இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். ஐயோ என்ன பண்றதுங்க, இது புதிய எதிரியா இருக்கானு, உயரமா, என்னோட உயரமா இருக்கானே, இவன் ராட்சத பிறவியா இருக்கானே, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது, இவனை எப்படி ஜெயிக்கிறது, இவனை எப்படி இவங்க கூட எப்படி போராடுறது அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்ணக்கூடாது, பயப்படவும் கூடாது, திகைக்கவும் கூடாது. நான் சொல்றேன், வாழ்க்கையில இவ்வளோ வருஷங்கள், இவ்வளோ மாதங்கள், உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்க்காத, கண்டிராத ஒரு பெரிய புதிய பிரச்சனைகளை நீங்கள்
இந்த வாழ்க்கையில சந்தித்து கொண்டு இருக்கலாம். இந்த காலை வேளையில ஒருவேளை யூடியூப்ல பார்த்துன்னு இருக்கலாம், ஃபேஸ்புக்ல பார்த்து கொண்டு இருக்கலாம், இல்ல ரீல்ஸ்ல பார்த்து கொண்டு இருக்கலாம், இன்ஸ்டாகிராம்ல பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்களை பார்த்து நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவர்களுக்கு பயப்படும் கலங்கவும் வேண்டாம். அந்த பிரச்சனையை பார்த்து பயப்படாத, முதல்ல அந்த பிரச்சனையை பார்த்து திகைக்காத. ஏன்னா உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், உனக்கு முன்பாக அவர் போறாருங்க. இந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல இந்த காலை வெளியில இறங்கணும். இந்த ஜூலை மாதம் முழுக்க முழுக்க கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் என்னன்னைக்கும் நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம்னா, இதை ரொம்ப ஆழமாக்குறோம். இந்த எண்ணத்தை ஆழமாக்குறோம், இந்த நம்பிக்கையை ஆழமாக்குறோம், இந்த விசுவாசத்தை இன்னும் டீபன் பண்றோம். பல நேரங்கள்ல பாருங்க, நம்ம பிரச்சனைகள்லாம் சந்திக்கும் பொழுது நம்ம மனம் சொல்லுகிறது, நம்முடைய மனம் நம்ம கிட்ட பேசுது, உன்னை யாரும் நேசிக்கவே இல்லை, நீ தனியா இருக்கிற, உனக்கு யாருமே கிடையாது, ஏன்னு கேட்க நாதி இல்லை, உனக்கு யாருமே கிடையாது, உன்னை அடிச்சா கூட யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. இல்ல நம்மளை விட்டு பிரியாத நம்மளை விட்டு விலகாத ஒரு தேவன் நம்மோட கூட இருக்கிறாருங்க. அவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உமக்கு முன்பாக கடந்து போவார், அவரே உனக்கு முன் நின்று அந்த தேசத்தாரை அழிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். என்ன அற்புதம் பாருங்க, அவர் நம்ம கூட இருக்கிறாரு. அப்ப நாம் என்ன பண்ணோம்? ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, கடவுள் என் கூட இருக்கிறாருன்றத நினைச்சாவே ஒரு பெரிய துணிவும் தைரியமும் துணிச்சலும் வரும். அந்த மாதிரி நேரங்களை நம்ம அப்படி நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவ்வளவு வருஷங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு வனாந்தரத்துல இவ்வளவு நாள் தண்ணி இல்லாம சுத்திட்டு வராங்க. பாத்தீங்கன்னா அங்க அவங்களுக்கு தாகம் எடுக்குது, ஒன்னும் பண்ண தேவையில்ல, அவங்க ரொம்ப பெருசான ஒன்றும் பண்ண தேவையில்ல, அவங்க தலைவண்ட போனா போதும், அங்க ஒரு பெரிய அந்த பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது தீர்ந்துடும். அப்படிப்பட்ட ஒரு தலைவன் பாருங்க, உணவு இல்லையா, இறைச்சி வேணுமா, என்ன வேணும்னாலும் இந்த தலைவன்ட்ட போனா முடிஞ்சிடும், பிரச்சனை முடிஞ்சிடும், ஒரு முடிவுக்கு வந்துடும், அவங்களுக்கு ஒரு பெரிய சௌகரியம் கிடைக்கும், அவங்க கேட்டது கிடைச்சிடும். இப்ப இந்த தலைவர் சொல்ற, நான் போறேங்க அவ்வளவுதான், இனிமேல் என்னால போக்குவரத்து இருக்க முடியாது, இப்போ கடவுள் வேற தலைவரை உண்டாக்கிட்டு இருக்காரு, ஆனா கடவுள் உங்களோட கொடுப்பார். நான் போறேன், ஆனா கடவுள் உங்களோட கொடுப்பார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்தில் அநேகரை நீங்கள் இழந்திருக்கலாம், உங்க அப்பாவை இழந்திருக்கலாம், அம்மாவை இழந்திருக்கலாம். நான் சொல்றேன், அவங்க எல்லாம் போன விட கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாருங்க. இந்த காலை வேளையில் அவர் உங்களை விட்டு விலகிறது இல்லை, உங்களை கைவிடுறது இல்லை. துணிச்சலும் தைரியமா இருங்கள். அவர் சொல்ற, பலம் கொண்டு திடமானதா இருங்கள் அப்படின்றாரு. Be strong and courageous. Don't be afraid. அவர் சொல்ற, பயப்பட திகைக்காம வேண்டாம். இது பிரச்சனையை பார்த்து நான் சொல்றேன், ஒருவேளை உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கலாம், அது உங்களால ஜெயிக்க முடியாதோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கலாம். ஆனா மோசே அவங்களை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்ற, நான் தாங்க போறேன், கடவுள் உங்களை விட்டு விலகல, அவர் உங்களோட கூட தான் இருக்கிறாரு, நான் மட்டும் தான் போறேன். ஆகவே கடவுள் உங்களோட இருக்கிறதுனால நீங்க பயப்பட வேண்டாம், ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போகிறார். வெறுமனே யோசுவா கிடையாதுங்க, வெறும் மோசே இல்ல, யோசுவா இல்ல, கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போறாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு தைரியத்தின் துணிச்சலும் எனக்கு தெரியுமா உங்களுக்கு? நான் நினைக்கிறேன் உங்களுக்கும், நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கும் அந்த தைரியத்தின் துணிச்சலையும் தரும். யார் இந்த உலகத்தை விட்டு போனாலும் சரிங்க, ஒருவேளை பாஸ்டர் போயிருக்கலாம், ஒருவேளை தலைவர்கள் போயிருக்கலாம், ஆவிக்குரிய தலைவர்கள் உங்களை விட்டு பிரிந்து போயிருக்கலாம், அவங்க கர்த்தருக்குள்ள நித்திரை இழந்திருக்கலாம். நான் உங்களை சொல்றேன், அவங்க தான் போயிருக்காங்க, கர்த்தர் உங்களை விட்டு விலகவே இல்லை, உங்களை அவர் கைவிடவே மாட்டார். அவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்றாரு. அப்ப இதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கும்பொழுது முதல் வார்த்தை சொல்லுது, பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, உள்ளான ஒரு துணிச்சல் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்காக கடவுள் நம்மளை அழைக்கிறாரு. தம்பி, வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து பயந்து போய் கலங்கி போய் தலையில கையை வச்சுன்னு கன்னத்துல கையை வச்சுன்னு உட்காந்துராத. இது எப்படி நடக்கும்னு தெரியல, ஐயோ எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, எனக்கு ஒரே தலை சுத்துற மாதிரி இருக்கு, இது நினைச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ரொம்ப கலக்கமா இருக்குன்னு சொல்லி நீ அப்படியே உட்காந்துராத. உள்ள ஒரு துணிவுகொள், துணிச்சல் இருக்கணும், உனக்கு தைரியம் இருக்கணும். அதனால்தான் அதுக்காக கடவுள் நம்மளை அழைக்கிறாரு. பல நேரங்கள்ல வாழ்க்கையில பல பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போயிடும், பயந்து போயிடுறோம். இது உலகத்திலே யாருக்குமே வந்தது கிடையாது. இருக்கட்டும், பரவாயில்ல, உலகத்திலே யாருக்கும் வரல, உங்களுக்கு வராத பிரச்சனை உங்களுக்கு வந்திருந்தா கூட பரவாயில்ல.
உங்களுக்கு யாருக்குமே இல்லாத ஆண்டவர் உங்களுக்கோட இருக்கிறாருங்க. அவர் இருக்கிறதுனால நீங்க கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை, திகைக்க வேண்டியது கிடையாது. அப்புறம் இதுல பலம் கொண்டு திடமானதா இருன்னு சொல்லும்போது கர்த்தர் என்னத்துக்கு அழைக்கிறாருன்னா, உள்ளான தைரியம் சொன்ன இல்லையா, உள்ள ஒரு துணிச்சல் வரணும், அதுக்காக கர்த்தர் அழைக்கிறார். ரெண்டாவது, உங்களுடைய ஓன் ஸ்ட்ரென்த்தை நம்பி இருந்துராதீங்க, அது மேல நம்பிக்கை வச்சிடாதீங்க அப்படின்றார். ட்ரஸ்ட் இன் காட் ஸ்ட்ரென்த். எவ்வளவு அற்புதம் பாருங்க. கடவுளுடைய வல்லமை மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சுய பலத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறவங்களா இருக்கக்கூடாது. பாருங்க, 3 பேரை தூக்கி அக்கினி சூளையில போடுறேன்னு சொல்லிட்டான் ராஜா. ராஜா வாயிலிருந்து வார்த்தை வந்துச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை, ஒன்றும் பண்ணவே முடியாது. அவங்க சொல்றாங்க, நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவரா இருக்கிற. பாருங்க, கடவுளுடைய வல்லமை மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. நீ எங்களை தூக்கி போடு, எங்களுக்கு ஒரு பெரிய கவச உடைய கடவுள் தர், அப்படிலாம் ஒண்ணும் சொல்ல. உன்னை எங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, தூக்கி போடுறே போடுப்பா. ஆனா we trust in God's strength, not in our own strength. We will survive. Our God will made us escape. எங்களை அவர் தப்பு வைக்க வல்லவரா இருக்கிறார் அப்படின்னு துணிச்சலும் தைரியமா சொல்றாங்க. அவங்க ராஜாவுக்கு பயப்படல, அக்கினி சூளைக்கு பயப்படல, அந்த நெருப்புக்கு பயப்படல, எதுக்குமே பயப்படவே இல்லை. உள்ளான ஒரு துணிச்சல், உள்ளான ஒரு தைரியம் அவங்களுக்கு. என்ன தைரியம்? கடவுள் இந்த ராஜாவை காட்டிலும் பெரியவர், வல்லவர். இந்த அக்கினியை காட்டிலும் அவர் ரொம்ப பெரியவர், அவர் தப்பு வைக்க வல்லவரா இருக்கிறார். ஒன்லி they believe in God's strength, not in their strength. பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கும் வருது. இன்னைக்கு ஒருவேளை அக்கினி சூளை இல்லாம இருக்கலாம், ஆனா பண பிரச்சனை நமக்கு ரொம்ப பெரிய ஒரு சவாலா இருக்குது. அக்கினி சூளை மாதிரி எரியுது. ஏன் அப்படி சொல்றேன்? ஏன்னா சில நேரங்கள்ல துடிக்கிறோம் பயங்கரமா. ஐயோ, எங்க போவேன், யார்கிட்ட நான் கேட்பேன், எனக்கு இந்த பண தேவை இருக்கு, இவ்வளவு பெரிய சவால் இருக்கு முன்னாடி, எனக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய பினான்சியல் சேலஞ்ச் இருக்கு, நான் எங்க போய் யார்கிட்ட கேட்பேன்னு துடிக்க ஆரம்பிக்கிறோம் பாருங்க. நான் சொல்றேன், கடவுளுடைய வல்லமையின் மேல நீங்கள் நம்பிக்கை வைக்கிறாங்க, அதுக்காக தான் அவர் அழைக்கிறாரு. அப்ப சொல்றாரு அவரு, நீ பண பிரச்சனையை பார்த்து பயந்து போயிடாத, கலங்கி போயிடாத, திகச்சு போயிடாத, உள்ள துணிச்சல் கொள். கடவுள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையுடையவர், அவர் எப்படி வேணா சந்திப்பாருங்க உங்களுக்கு அந்த தேவைய. பயப்படாத. சிலருக்கு வியாதி பிரச்சனையா இருக்கலாம். வியாதி அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய சவால் மாதிரி அதுல துடித்து கொண்டு இருப்பாருங்க. ஐயோ, கடவுளுடைய வாக்குத்தத்தம் இப்படி சொல்லுதே, நான் கடவுளை ஆராதிக்கிறேன், கடவுளை விசுவாசிக்கிறேன், அவருடைய வார்த்தையை அறிக்கை செய்யறேன், விசுவாசத்தோட இருக்கேன். அவர்கள் துடிக்கிறார்கள். எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த வியாதி, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி வர வேண்டும், இதுல இருந்து என்னை யாரும் விடுவிக்க முடியாதா, கடவுள் அவ்வளவு வல்லமை உள்ளவர்னு சொல்றாங்களே, என்ன அவர் விடுவிக்க மாட்டாரா, விடுவிக்க கூடாதா அப்படின்னு அவர்கள் துடிக்கிறார்கள், அங்கலாய்க்கிறார்கள். ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். துணிவு கொள்ளுங்கள், துணிச்சலா இருங்கள், தைரியமா இருங்கள். நான் சொல்றேன், பயம்தான் பல பிற்போக்கான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து விடுகிறது. பயப்படவே கூடாது. கடவுள் கூட இருக்கிறாருன்ற ஒரு எண்ணம், ஒரு மேன்மையான எண்ணம் நமக்கு எப்பவுமே இருக்க வேண்டும் பாருங்க. இது பிரச்சனை இல்லை, 99% நம்மளை விட்டு அகற்றுது. எது? இந்த ஒரே ஒரு காரியம். எது? கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகவே மாட்டார், என்ன அவர் கைவிடவே மாட்டார் என்ற ஒரு எண்ணம். அப்ப அவர் பலம் கொண்டு திடமானதா இருக்கும் பொழுது நம்மள தைரியமா இருக்கிறதுக்காக அழைக்கிறாரு. அவர் வல்லமை மேல நம்பிக்கை வைக்க சொல்றாரு, நம்ம ஸ்ட்ரென்த் மேல நம்பிக்கை வைக்க சொல்லல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோலாம் அவங்க ஓன் ஸ்ட்ரென்த்ல நம்பிக்கை வைக்கல, கடவுளோட வல்லமை மேல நம்பிக்கை வச்சாங்க. அவர்கள் அந்த அக்கினி சூளையிலிருந்து அக்கினியினுடைய ஸ்மெல்லு கூட வராம, முடி கூட கருகாம, புகை கூட அணுகாமல் அவர்கள் வெளியே வந்தார்கள், பத்திரமாய் வெளியே வந்தார்கள். நான் சொல்றேன், இந்த கடவுளோட வல்லமை மேல நம்பிக்கை வைங்கள். அவர் எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலானவராய் இருக்கிறார், எல்லா சூழ்நிலைகளும் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். நாம் என்ன பண்ணோம்? அவர் மேல நம்பிக்கை வைக்கணும், முழு நம்பிக்கையும் கொண்டு போய் அவர் மேல வச்சிடணும். ஆண்டவரே, நான் உண்மை நம்புறேன், இது என்னை விட பெருசா இருக்கலாம் இந்த சூழ்நிலை. ஒரு லேனாக்கின் புத்திரர் நெடியாட்கள், அவங்க என்னோட ரொம்ப பெருசா இருக்கலாம், பலசாலிகளா இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. நீர் எல்லாரோட ரொம்ப பெரியவர், வல்லம் உள்ளவர், உம்மால நான் நம்பிக்கை வைக்கிறேன். இந்த காரியம் உம்மால ஆகும், இந்த சுகம் உம்மால கிடைக்கும், இந்த பொருளாதார பிரச்சனை உம்மால நீங்கும், உம்மால எனக்கு உதவி செய்ய முடியும், உம்முடைய வல்லமை மேல நான் நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்றத
அதுக்காக அவர் நம்மளை அழைக்கிறார். இப்படி நம்ம பேசணும் பாருங்க. ரெண்டாவது 31:6 முதல் பகுதி தான் பலம் கொண்டு திடம் மனதா இருங்கள். இரண்டாவது பகுதி சொல்லுது, அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். Do not be afraid or terrified. நடுங்கி போயிடாத, திகச்சு போயிடாத. அப்ப அவர் என்ன சொல்றன்னா, எதிரிகளை பார்த்து நீ பயந்து போயிடாத, ஷ்ரிங்க் ஆயிடாத, பானிக் ஆயிடாத. சிலர் வந்து பாத்தீங்களா பானிக் ஆயிடுவாங்க. அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியலங்க எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல, அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். மொத்தமே அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு, நான் என்ன பண்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கர்த்தர் அதை தான் சொல்றாரு. Do not be afraid or terrified. Do not shrink back or panic in the face of enemies. சத்துருக்களை சந்திக்கும் பொழுது நடுநடுங்கி போயிடக்கூடாது. சத்துருக்களை சந்திக்கும் பொழுது, எதிரிகளை சந்திக்கும் பொழுது படபட வந்துடக்கூடாது. அவர் சொல்றாரு, அவங்களுக்கு பயப்படாத, அவங்களுக்கு பயப்படாத, நான் இருக்கேன், உங்க கூட இருக்கேன். நான் யோசேப்பு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கடவுள் அவனுக்கு மிகப்பெரிய தரிசனத்தை கொடுத்தார். அவன் வாழ்க்கையில அவனுடைய சகோதரர்கள், தாய் தகப்பன் எல்லாரும் வந்து அவரை யோசேப்பை வணங்குற மாதிரி ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனா அந்த தரிசனத்தை சொன்னது ஒரு குற்றமாடா. கூட பிறந்தவங்களே தூக்கி என்ன பண்றானுங்க, அவனை தண்ணீர் இல்லாத குழியில போடுறாங்க, அவனை கொல்ல துடிக்கிறார்கள். இவன் உயிரோட இருக்கக்கூடாது. எப்படி, அதாவது அவங்க வந்து அவனுக்கு விரோதமா மட்டும் இல்ல, அவனுக்கு விரோதமா வர்றது மூலமா கடவுளுடைய திட்டங்களுக்கு விரோதமா வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்படி இந்த சொப்பனம் நிறைவேறுதுன்னு பாக்குறேன் நான். ஐயோ, கடவுளை எதிர்த்து யாராவது ஜெயிக்க முடியுமாங்க? நான் சொல்றேன், கடவுள் உங்களோட வாழ்க்கையில பெரிய பெரிய நோக்கங்களையும் திட்டங்களையும் வச்சிருக்கிறாரு. ஒருவேளை அது தாமதிக்கலாம், ஆனா தடைப்படாதுங்க. அது நிச்சயமா நடக்கும். அது வேதம் சொல்லுகிறது, தரிசனத்தை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி எழுதி வை. அது தாமதிக்கலாம், ஆனா தடைப்படாது. இவ்வளவு பெரிய தரிசனத்தை பெற்றவன சகோதரெல்லாம் சேர்ந்து குழியில தூக்கி போடுறாங்க. தண்ணி இல்ல, வெறும் குழி, சர்வை பண்ணவே முடியாது. இந்த குழியிலே பசியும் பட்டினியுமா செத்து போயிடுவான்னு நினைச்சாங்க. ஆனா அந்த சகோதரர் மூலமாவே அவனை காப்பாத்துறாரு. இஸ்மவேலர் இடத்துல விற்று போடுறாங்க. அங்க போய் அடிமை வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம், எகிப்துல போத்திவாரனுடைய வீட்டுல. சரி, ஓரளவுக்கு பிரச்சனை எல்லாம் நீங்கிச்சு, உயிரோடவாவது இருக்கிறோமே சந்தோஷப்பட்டான் பாருங்க. கடவுள் அவன் செய்யற எல்லாத்தையும் வாழ்க்கை செய்யறாரு. பெரிய பெரிய காரியங்களை பொறுப்பை அவன்கிட்ட அவன் எஜமான் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா கடவுள் அவனோட கூட இருக்கிறார்ன்றத ஏதோ ஒரு விதத்துல அவன் காணுகிறான். அது ஆதியாகம புஸ்தகத்துல நாம் அதை வாசிக்கணும். ஏதோ ஒரு விதத்துல கடவுள் இவனோட கூட இருக்கிறார், அவன் செய்யறது எல்லாத்தையும் வாய்க்க பண்றான்னு எஜமான் பாக்குறான். 2ஆம் வசனத்துல 39:2 நான் வாசி 2:3 வாசிக்கிறேன். கர்த்தர் யோசேப்போட இருந்தார் பாருங்க. அவன் வந்து அவன் நாட்டுல அவன் வீட்டுல இருக்கான் தகப்பனோட. அங்க இருந்து அவனை குழியில போடுறாங்க, இஸ்மவேல் இடத்துல விற்று போடுறாங்க. கடைசியில இவன் ரெண்ட பெண் எகிப்துக்கு வந்துடுறாங்க. இஸ்மவேல் இடத்துல போத்திபார் வாங்கிட்டு வரான். கர்த்தர் கூட வந்துடுறாரு. என்ன அற்புதம் பாருங்க. நான் சொல்றேன், ஒருவேளை கடவுள் உங்களுக்கு பெரிய பெரிய தரிசனத்தை கொடுத்திருக்கலாம், பெரிய பெரிய நோக்கங்களையும் சித்தங்களையும் வச்சிருக்கலாம், உங்களை பத்தி நிறைய பெரிய பெரிய பிளான்ஸ் வச்சிருக்கலாம். ஆனா உங்க சூழ்நிலை இன்னைக்கு வந்து வேற மாதிரி இருக்கலாம், அது டோட்டல் அகேன்ஸ்டா இருக்கலாம். பயப்படாதீங்க. அவர் சொல்றாரு, do not shrink back or panic in the face of your enemies. சத்துருக்களை கண்டு திகைச்சு போயிடாத, பயந்துராத. உனக்கு விரோதமா வேலை செய்யறவங்களை பார்த்து நீ பயந்து போயிடாத. உனக்கு பின்னாடி குழி பறிக்கிறவங்களை பார்த்து பயந்து போயிடாத. உனக்கு பின்னாடி பேசுறவங்களை பார்த்து நீ பயந்து போயிடாத. உனக்கு எதிரா சூழ்ச்சி செய்யறவங்களை பார்த்து நீ பயந்து போயிடாத, திகைக்காத. நான் உங்களோட இருக்கிறேன். அவர்களுடைய சூழ்ச்சி என்னால் முறியடிக்க முடியும். அவங்கள விட ஞானம் உள்ளவன் நான். அந்த உள்ளவர்களை ஆதி முதற்கொண்டு நான் அறிவிக்கிறவன். பயப்படாத, உங்களோட நான் இருக்கேன். தற்காலத்துல பார்க்கும்பொழுது தரிசனம் தோல்வி அடைஞ்ச மாதிரி தெரியலாம், கடவுளே தோற்று போனது மாதிரி தெரியலாம். இல்லங்க, God is working behind the scenes. Hallelujah. அவர் பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாருங்க. இங்க கடவுள் யோசேப்போட இருந்தார், கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். சேர எல்லாத்தையும் கடவுள் வாய்க்க பண்றாரு. அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். 3ஆம் வசனம் சொல்லுது,
கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு பார்க்கறான். ஓனர் பார்க்கறான், இவன் ரொம்ப நல்லா இருக்கிறான், இவன்கிட்ட எது கொடுத்தாலும் நல்லா வருது, ஏதோ ஒரு விசேஷித்த சக்தி இவனோட கூட இருக்குதுன்றத அவன் அறிந்து கொள்ளுறான். பாருங்க, ஒரு ஸ்லிப் ஆன உடனே சும்மா கொஞ்ச நாள் உங்களுக்கு பின்னடைவு ஏற்படுறதுனால நீங்க பயந்து நடுங்கிடக்கூடாது. கடவுள் நம்மள துணிவாய் இருக்கும்படி, துணிச்சலாய் இருக்கும்படி அழைத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, ஐ வில் நெவர் லீவ் யூ, ஐ வில் நெவர் எவர் forsake you. நான் உன்னோட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். ஒருவேளை நீ வியாதியா இருந்தாலும் சரி, நான் உன்னோட கூட இருக்கிறேன். பொருளாதார கஷ்டத்துல இருந்தாலும் சரி, நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஒருவேளை வேலை இல்லாம இருந்தாலும் சரி, நான் உன்னோட கூட இருக்கிறேன். கல்யாணம் ஆகாம இருந்தாலும் சரி, நான் உன் கூட இருக்கிறேன். லேட் ஆனாலும் சரி, சொன்னது நிறைவேறதுக்கு லேட் ஆனாலும் சரி, நான் உன் கூட இருக்கிறேன். வேலை பண்ணின்னு இருக்கேன் நான். நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். உனக்காக நான் நிறைய பேர்ட்ட பேசிட்டு இருக்கேன். அப்ப அவர் சொல்றாரு, நீ தகச்சு போய் உட்காந்துடாத, பேனிக் ஆகாத, சத்துருக்களை பார்த்த உடனே பயந்து போயிடாத. 3வது பகுதி சொல்லுது 31:6, 31:6, for the Lord your God goes with you. 3வது பகுதி என்ன சொல்லுது? உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். அப்ப நம்ம நினைக்கிறோம், நம்மளே முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சுனே இருக்கிறோம். கடவுள் என்ன தான் பண்ணுகிறாரு, அவரு என் நிலைமை தெரியாது அவருக்கு. பசியில இருக்கிறேன், தாகத்துல இருக்கிறேன், அவருக்கு தெரியாது இதெல்லாம். நான் சொல்றேன், God is present, involved and actively leading. கடவுள் நம்மோட கூட இருக்கிறாரு. அவர் இதுல ரொம்ப ஈடுபாட்டோட இருக்கிறார் நம்முடைய விஷயங்கள்ல. அது மாத்திரம் இல்ல, அவர் தொடர்ந்து நம்மை வழி நடத்தி கொண்டே வருகிறார். மோசே சொல்றான், நான் போலாம், யோசுவா உங்களுக்கு புதிய தலைவரா இருக்கலாம், அவரோட பழகி இதெல்லாம் அவரை புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு லேட் ஆகலாம், ஆனா கடவுள் உங்களோட கூட இருக்கிறார். இந்த 40 வருஷமா அவர் தான் உங்களை சுமந்து வந்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி இருந்து அவர் உங்களோட கூட இருக்கிறாரு. அவர் உங்களோட விலகவே மாட்டாரு. God is present and involved and actively leading. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சந்திக்கிற வாழ்க்கை பிரச்சனைகள் மத்தியில கடவுள் நம்மளோட கூட இருக்கிறார். கடைசியில அவர் சொல்றாரு, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். அப்ப கர்த்தருடைய அந்த பிரசன்னம் இருக்கு பாருங்க, அது தொடர்ந்து நம்மோட கூட இருக்குது. ஒருவேளை கடவுள் என்ன மறந்துட்டாரா, கடவுள் என்ன விட்டு விலகிட்டாரா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இந்த நெருக்கடி, பிரச்சனைகள், மன அழுத்தம், இந்த ப்ரெஷர் இருக்கு பாத்தீங்களா, வாழ்க்கையில நிறைய ப்ரெஷர்லாம் இருக்குது. இது நிமித்தமாக ஒருவேளை கடவுள் என்ன மறந்துட்டாரா, கடவுள் என்ன கைவிட்டுட்டாரா அப்படின்னு சொல்லி நம்மளே நினைச்சுக்கலாம். ஆனா இந்த கடவுளோட பிரசன்னம் தொடர்ந்து நம்மோட கூட, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். நான் சொல்றேன், அவர் ரொம்ப உண்மை உள்ளவர். அவரை நம்ப முடியும் கண்டிப்பா, வேற யாரும் நம்ப முடியாது. இந்த உலகத்துல எந்த மனுஷனையும் நம்ப முடியாது. எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் சரி, அவனால நம்பிக்கை வைக்கவே முடியாது. God is so faithful. His faithful presence is constant and dependable. அந்த பிரசன்னம் நம்மோடு கூட தொடர்ந்து இருக்கிறது. பிரசன்னம் போது அவரே நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப இது என்ன, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த மற்ற தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும்போது விட்டு ஓடிடும். வேதம் சொல்லுது, நான் சும்மா சொல்ல, நானே என்னோட கருத்தை சொல்ல. இப்ப நான் ஒரு வசனத்தை வாசிக்க போறேன். இதே கான்ஸ்டன்ட்ல, இதே பின்னணியில தான் வருது, பயப்படாதீங்க நீங்க அப்படின்னு. இந்த பக்கம் இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் இருக்காங்க. இந்த பக்கம் இஸ்ரவேல் அல்லாத ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ள நுழைஞ்சு அவங்கள ஜெயிக்கணும். ஏன்னா கடவுள் சொல்லிட்டாரு, அந்த தேசத்தெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன்னு சொன்னார். இப்ப அவங்கள போய் விரட்டி அடிக்கணும். இப்ப போய் வேவு பாக்குறாங்க. வேவு பார்த்துட்டு வந்தவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. 2 பேர் சொல்றதை நான் வாசிக்கிறேன் ஒரு வசனத்தை. எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து நான் வாசிக்க போறேன். இப்ப நல்ல எதை ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்ம ஆண்டவருக்கும் மற்ற மக்கள் நம்புகிற ஒரு இந்த
இஸ்ரவேலர் அல்லாத மக்கள் நம்பின அந்த தெய்வங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நான் இங்க காமிக்க போறேன். நம்ம ஆண்டவர் எப்பவுமே நம்ம கூட இருப்பார். என்ன ட்ரபிள் வந்தாலும், என்ன புயல் வந்தாலும், வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்கள் நம்மளை மோதி அடிச்சாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அவர் நம்ம கூட இருப்பார். நம்மள விட்டு விலகிறது இல்லை, நம்மளை கைவிடுறது இல்லை. இப்ப பாருங்க, நான் 6ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். ரொம்ப நல்ல தேசம் அது. கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார், கண்டிப்பா கொடுப்பார். அவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பார். இப்ப அடுத்த வசனத்தை கவனிங்க. 9ஆம் வசனத்தை வாசிக்க போறேன், முக்கியமா கவனிங்க. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏன் பயப்பட வேண்டியதில்லைன்னு அவரே சொல்றாரு. அவர்கள் நமக்கு இறையாவார்கள். பாருங்க, 2 விஷயம் சொல்றாரு. அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இறையாவார்கள். ஏன்? அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார். ஹலோ, ஹல்லேலூயா. ஹலோ, நம்முடைய ஆண்டவருக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் தான். மற்ற தெய்வங்கள் பிரச்சனை ரொம்ப விட்டு ஓடிடும், அவ்வளவுதான். ஏன்னா ஓடி இருக்கு. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு. ஏன்னா இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை மாட்டினாங்க. நான் சொல்றேன், இந்த ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு யாருக்குமே வல்லமையே கிடையாதுங்க. இவர் மிகப்பெரிய சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். இஸ்ரவேலர் அல்லாத மக்களுடைய அந்த கானானியருடைய தெய்வங்கள்லாம் ஓடியே போயிடுச்சு விலகி. ஆனா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எப்பன்னு காலேபு யோசுவாவும் சொல்றாங்க, கர்த்தர் நம்மோட இருக்கிறாருங்க. அவர் நம்மளை விட்டு விலகிறது இல்லை, கை விடுறது இல்லை. அவங்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் நமக்கு இறையாவார்கள். இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, Yahweh personally travels with his people. God is traveling with you wherever you go. He is always with you. He will never leave you nor forsake you. God's constant presence is always with you. Don't panic. வாழ்க்கையில பல சம்பவங்கள் நடக்கலாம், நமக்கு எதிராக பல சூழ்நிலைகள் எழும்பலாம். ஆனா அதை கண்டெல்லாம் பயப்பட வேண்டியதே இல்லை. அப்ப இங்க 3 முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட், காட்ஸ் பிரசன்ஸ். காட் இன்ஸ் ஹிம்செல்ஃப். ஆண்டவரே நம்மோட கூட இருக்கிறாரு. ஆகவே பயப்பட வேண்டியதே இல்லை. யாத்திரை 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை, நான் அப்படியே கோட் பண்றேன். அவர் சொல்ற, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்றார். My presence shall go before you. அவர் சொல்றாரு பாருங்க, என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சிச்சுப்பா, என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும் அப்படின்ற. ஒண்ணு மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க எந்த பிரச்சனையில இருந்தாலும் சரி, ஒருவேளை அது வியாதியா இருக்கலாம், பண பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம், பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியாதவர்களா இருக்கலாம், அவங்க மூலமா பல பிரச்சனைகளை நீங்க சந்தித்து கொண்டு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, God's presence is with you. Believe that. அதை விசுவாசிங்க, அதை ரொம்ப நம்பிக்கையோடு சொல்லுங்க. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னட்டு விலகிறது இல்லை, என்னை கைவிடுறது இல்லைன்னு சொல்லுங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி இதை சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், கரங்களை ஊற்றி, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறது, அவர் என்னட்டு விலகிறது இல்லை, என்னை கைவிடுறது இல்லை. எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் என்னட்டு விலகிறதே கிடையாது, அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். எவ்வளவு பெரிய நம்பிக்கையும் துணிச்சலும் வருது பாருங்க. இந்த சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். 2வது, மோசேனுடைய தலைமத்துவம் மாறி யோசுவா உடைய தலைமத்துவம் வருது. உண்மையாவே அது ஒரு பெரிய பயமா இருக்கலாம். இவ்வளவு நாள் இவர் இருந்தாருங்க, நேரடியாக அவர்கிட்ட கடவுள்கிட்ட பேசுவாரு, போய் நமக்காக 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்டு வருவாரு, போறதுக்கே பயமாகுது. ஆனா மோசே போறாரு, 40 நாள் இரவும் பகலும் ஆண்டவரோட பேசி வந்துக்கிறார். பெரிய ஒரு தலைவர், எதுனாலும் அவர்கிட்ட பதில் இருக்கும். இவர் என்ன பண்ண போறாரோ, புதுசா வந்துக்கிறாரு அப்படின்னு அந்த புதிய தலைமத்துவம் ஒரு பெரிய கலக்கத்தையும் பயமும் ஏற்படுத்தலாம். பாருங்க, நீங்க ஒரு அலுவலகத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, இங்க கொஞ்சம் பழக்கமாயிட்டு இருக்கோம். 40 வருஷம் ஒரு இடத்துல வேலை செய்யறீங்கன்னு வச்சுங்க, அவ்வளோ 10 வருஷம் வச்சுக்கலாம். 10 வருஷம் வேலை செஞ்சீங்க ஒரே தலைமையின் கீழே, திடீர்னு இப்ப தலைமைத்துவம் மாறுதுன்னா ஒரு பயம். ஐயோ, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, புதிய தலைவர், புதிய இடம், புதிய அனுபவங்களை கொடுக்க போது, இது எப்படி இருக்கும், இந்த சூழ்நிலை எப்படி இருக்கும், இதை எப்படி நான் சமாளிக்க போறேன், எப்படி கையாள போறேன்,
இப்படிப்பட்ட பயங்கள் நேச்சுரலா நமக்கு வர்றது சகஜம்தான். இவ்வளவு நாள் இருந்த தலைவர் என்ன புரிஞ்சுப்பாரு, நல்லா அவரை நான் புரிஞ்சுன்னு இருக்கிறேன். இப்ப திடீர்னு அவர் போறாரு, வேற ஒருத்தர் வர்றாரு. நான் சொல்றேன், யார் மாறினாலும் எது மாறினாலும் ஆண்டவர் உங்களோட இருக்கிறது மட்டும் மாறுறதே கிடையாதுங்க. நீங்க இங்க இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி. யோசேப்பு தகப்பன் வீட்டுல இருந்தா அங்கேயும் கர்த்தர் அவனோட இருந்தாரு. அவனுக்கு முகமே தெரியாது, எகிப்துக்கு வர அங்கேயும் கடவுள் அவனோட கூட இருக்கிறாரு. திடீர்னு சிறைச்சாலைக்குள்ள போறான், அங்கேயும் கர்த்தர் சிறைச்சாலை உள்ள யோசேப்போட இருக்கிறாரு. நான் சொல்றேன், புதிய தலைமைத்துவத்தை பார்த்து, புதிய இடத்தை பார்த்து, புதிய சூழ்நிலைகளை பார்த்து பயந்துடாதீங்க. எங்க போனாலும் அவர் நம்மளோட கூட இருக்கிறாருன்றதை நினைச்சு பார்க்கணும். நம்ம ஹலோ கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதை நான் எங்க போனா என்னங்க இருக்குது, எந்த ஊரை பார்த்தும் பயப்பட மாட்டேன், எந்த இடத்தை பார்த்தும் பயப்பட மாட்டேன், எந்த புதிய சூழ்நிலையை கண்டும் பயப்பட மாட்டேன், எந்த புதிய தலைமைத்துவத்தை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். நான் சொல்றேன், இந்த மனுஷிகமான தலைமைத்துவங்க மாறலாங்க. கடவுள் நம்ம தலைவராக இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையின் ஆண்டவராக ரட்சகராக இருக்கிறாரு. அது என்னைக்குமே மாறதே கிடையாது. அப்ப ஒண்ணு கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தரே என்னோட கூட இருக்கிறாருன்றது அது விசுவாசிக்கணும். ரெண்டாவது, இந்த மனித தலைமைத்துவம் மாறினாலும் கடவுள் என்னோட கொடுக்கிறாரு, அவருடைய லீடர்ஷிப் மாறுறதே கிடையாது. நான் எங்க போனாலும் சரி, நான் எங்க அப்பா வீட்டுல இருந்தாலும் சரி, எகிப்துக்கு போனாலும் சரி, ஆண்டவர் அங்க வர்றாரு, என் கூட வர்றாரு. அவர் என்ன விட்டு வளர்க்கறது இல்லை, கை விடுறது இல்லை. சிலருக்கு வேலை டிரான்ஸ்பர் ஆனாவே பயம். ஐயோ அங்க ஆளுங்கெல்லாம் எப்படி இருப்பாங்களோ தெரியலையே, அங்க போய் நான் என்ன பண்ணுவேனே தெரியல. என்ன பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லுவார், ஏன்னா அவர் லீடரா இருக்கிறாரு. ஒருவேளை நீங்க தகப்பன் வீட்டை விட்டு போலாம், பாதுகாப்புக்கு அவர் உறுதி கொடுக்குறாரு, ஆசீர்வாதத்துக்கு அவர் உறுதி கொடுக்குறாரு, எல்லாத்துக்கும் அவரு சப்போர்ட்டிவா இருப்பாரு நிச்சயமா. யோசேப்பு எவ்வளவு செல்லமா வளர்ந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அவங்க அப்பா அம்மா மேல ரொம்ப பிரியம் வச்சு பல வரணும் அங்கேயே கொடுக்குறாரு, வாங்கி கொடுக்குறாரு. அவனு சகோதரர் எல்லாருமே பொறாமப்படுறாங்க. அவ்வளவு செல்லமா வாழ்ந்தவன், வளர்ந்தவன் இன்னைக்கு தனிமைப்பட்டு கிடக்குறான். அவனை நேசிக்கிறதுக்கே யாரும் இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, கான்ஸ்டன்டா அவன் எங்க போனாலும் கடவுள் அவனோட கூட இருந்தார், கர்த்தர் அவனோட கூடவே இருக்கிறார். அப்ப தலைமைத்துவம் மாறினாவோ இல்ல இடம் மாறினாவோ அதை பத்தி நீங்க பயப்படவோ கலங்கவோ வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசு இந்த மாதிரி சாதாரண சூழ்நிலைகள்லாம் பயன்படுத்தி உங்களை பயமுறுத்துவான் பாருங்க, அச்சுறுத்துவான். எப்படியாவது உங்களுக்குள்ள பயத்தை புகுத்த அவன் விரும்புகிறான். ஆனா நாம எப்பவுமே சொன்னோம், God is with me, He is always with me, He will never leave me nor forsake me, He is always with me, His presence is inside of me. நான் சொன்னோம், God never changes, I can trust Him. அவர் என்னைக்குமே மாறதே இல்லை. ஒருவேளை என் வேலை ஸ்தலம் மாறலாம், வேற எங்கேயாவது என்ன போஸ்டிங் போடலாம், ஆனா அவர் மாறுறதே கிடையாது. அவருடைய தலைமைத்துவத்தின் கீழே நான் இருக்கிறேன். அவர் என்னைக்குமே மாறுறதில்லை, அவரை நான் நம்புவேன். இப்ப பாருங்க, மூணாவது பயத்தை நாம விசுவாசத்தின் மூலமாக மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பயத்தை மீறி விசுவாசம் எழும்பி வரணும். இப்ப நல்லா கவனிங்க, இந்த ஜனங்க எப்படிப்பட்ட ஜனங்கன்னா 40 வருஷமா பயமும் கீழ்ப்படியாமையும் அவங்களுக்குள்ள எப்பவுமே இருந்துனே வந்தது. எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்தையும் 14ஆம் அதிகாரத்தையும் வாசித்து பார்த்தீங்களா உங்களுக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு முறையும் அவங்க கீழ்ப்படியாம போறாங்க, பயப்படுறாங்க. செங்கடலை பார்த்து பயம், பசி வந்தா பயம், தாகம் வந்தா பயம். ஐயோ நாங்க என்ன பண்றது? 40 வருஷம் பயத்திலையும் கீழ்ப்படியாமையிலுமே போயிடுச்சு. ஆனா தைரியமா இருக்கணும், என் மேல விசுவாசமா இருக்கணும்ன்றதுக்காக தேவன் அவர்களை அழைக்கிறார். தேவன் அவர்களை எப்படி அழைக்கிறார்னா, என் மேலே, என் வாக்கு தத்தத்து மேலே, என் வார்த்தை மேல நம்பிக்கை வை. சும்மா பயந்து கீழ்ப்படியாம போயிட்டு இருக்காத. என்ன விசுவாசி, என் வார்த்தைகளை விசுவாசி, என்னுடைய வாக்கு தத்தத்தை விசுவாசி என்று அவர் அழைப்பு விடுக்கிறார். இந்த வசனங்களை புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம பார்க்க முடியும். எங்கன்னா இந்த 31:6 உபாகமம் 31:6 தான் எடுத்து எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, பாருங்க எல்லாமே அதுல வந்துடுச்சு, எல்லா வார்த்தையும் வந்துடுச்சு. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எபிரேயர் 13:5 வசனத்தினோட பிற்பகுதியும் 6ஆம் வசனமும் சேர்த்து நான் மேற்கோள் காட்டுறேன். இது எல்லா விசுவாசிகளுக்கும்
அங்க வந்து வெறும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. ஆனா எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் எடுத்து சொல்றாரு, இது வெறும் அவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, எல்லா விசுவாசிகளுக்கும். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையின் ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் இது பொருந்தும்ன்ற அர்த்தத்தில் அவர் சொல்றாரு. அவர் அப்படி சொல்லி இருக்கிறாரு. அதனால நீங்கள் தைரியம் கொண்டு இப்படி சொல்லுங்க அப்படின்றாரு. அப்ப கடவுளோட பிரசன்னம் நம்ம எல்லாரும் கூட இருக்குதுங்க. நம்ம போற இடத்தெல்லாம் கர்த்தர் கூட வராரு. ரெண்டாவது மத்தேயு 28:20, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். யார் சொல்றது? இது ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கிறிஸ்து இயேசுக்குள்ள அவர் நிறைவேற்றி முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு உள்ளவே அந்த பிரசன்னம் இருக்கிறது. நமக்கு உள்ளவே ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக. அப்ப நான் சொல்றேன், வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்தாலும் சரி, அதுல நீங்கள் கலங்கவோ பயப்படவோ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். பயப்படாதீங்க. அவங்களுக்கு பயப்படவும் வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை முன்பாக செல்லுகிறார். அந்த எண்ணம் உங்களுக்கு மேலும் கொண்டும் பயம் இல்லை, துணிவு வரட்டும், துணிச்சல் வரட்டும். இந்த உலகத்துல உங்களை யார் வேணா அம்போன்னு தவிக்க விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் மட்டும் உங்களோட கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் உங்களோட கூட இருக்கிறது. மனித தலைமைத்துவங்கள் மாறலாம், ஆனா கடவுளுடைய தலைமைத்துவம் மாறுறதே கிடையாது. அவருடைய லீடர்ஷிப் எப்பவுமே நமக்கு இருக்கிறது. அவர் நம்ம விட்டு விலகுறது இல்லை, நம்ம கைவிடுறது இல்லை. நான் சொல்றேன், அவர் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதற்காக அவர் உங்களுக்கு பின்னாடி வேலை செய்து கொண்டே தான் இருக்கிறார். நீங்க ஒருவேளை நினைக்கலாம் 13ஆம் சங்கீதத்துல வர்ற மாதிரி, கர்த்தாவே இது வரைக்கும் எங்களை மறந்து வைப்பு, எது வரைக்கும் உங்களோட முகத்தை எங்களை விட்டு மறைப்பி, இது வரைக்கும் சத்துரு எங்கள் மேல பொல்லாப்பு தீமைகள் எல்லாம் செய்ய முடியும் அனுமதிப்பீர் அப்படின்னு ஒருவேளை நம்ம நினைக்கலாம், அங்கலாய்க்கலாம், நெருக்கடியில நம்ம கதறலாம். ஆனா உண்மை சத்தியம் என்னன்னா, கர்த்தர் நம்மளை விட்டு எப்பொழுதுமே விலகுறதும் இல்லை, கைவிடுறதுமே கிடையாது. அவர் எல்லா நேரங்களும் நம்மோடு கூட இருக்கிறார். குழியில இருக்கிறாரு, இஸ்மவேல் இடத்துல விட்டு போடும்போது இருக்கிறாரு, போத்திபார் வீட்டுல இருக்கிறாரு, சிறைச்சாலையில இருக்கிறாரு, அங்க இருக்கிற அக்கினி சூளையில, பாபிலோன்ல அக்கினி சூளையில இருக்கிறாரு, சிங்க கெபில இருக்கிறாரு, அவரு தானியலோட கூட இருக்கிறாரு, மொர்தெக்காயோட கூட இருக்கிறாரு. யாரும் தேவனோட மக்களை ஒன்றும் பண்ணவே முடியறதே கிடையாது. நான் சொல்றேன், அதே கர்த்தர், அதே சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார், கோணலானெல்லாம் செவ்வையாக்குவார். எல்லா பிரச்சனைகளையும் அவர் தீர்க்க வல்லவராய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளும் மேல உங்களுக்கு வெற்றியும் ஜெயத்தையும் தருகிறவராய் இருக்கிறார். அந்த சூழ்நிலையை நீங்கள் வெற்றிகரமாக கடந்து வெற்றி சிறந்தவர்களாக வெளியே வருவதை அவர் பார்த்துக் கொள்வார். கலங்காதீங்க, பயப்படாதீங்க. பயந்தா போச்சு. துணிச்சலா இருங்கள், தைரியமா இருங்கள், துணிவு கொள்ளட்டும், தைரியம் உள்ள வரட்டும். ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறாரு, அதை சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நாம சொல்லணும், அவர் என்னை விட்டு விலகுறது இல்லை, என்னை கைவிடுறது இல்லை, அவர் என்னோட கூட இருக்கிறார். நான் திகைக்க போறதில்லை, பயப்பட போறதில்லை. இது வரைக்கும் எனக்கு பயமா இருந்தது, ஆனா இனிமேல் பயப்பட போறதில்லை. எந்த டாக்டருடைய ரிப்போர்ட்டை பார்த்து நான் பயப்பட போறதில்லை, என்னோட பினான்சியல் கண்டிஷனை பார்த்து பயப்பட போறது கிடையாது. ஏன்னா அவர் சொல்லிட்டார் பயப்படாதுன்னு. அதனால எனக்கு தைரியம் வருது. அவர் என்னோட கூட இருக்கிறார், என்னை விட்டு விலகிறது இல்லை, என்னை கைவிடுறது இல்லை. எத்தனை பேருக்கு தைரியம் வந்துச்சு? இப்போ எனக்கு ரொம்ப அதிகமாகவே வந்துச்சு. ஆமென். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், காரியங்கள்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் எப்படி யோசேப்போட இருந்து அவன் செய்யற எல்லாத்தையும் வாய்க்க பண்ணாரோ, கர்த்தர் உங்களோட கூட இருந்து நீங்க செய்யற எல்லாவற்றையும் கூட அவர் நிச்சயமாய் வாய்க்க செய்வார். உங்களோட அநேக நாட்கள் நீங்கள் காத்து கொண்டிருக்கிற காரியங்கள்லாம் கர்த்தர் நிச்சயமே உங்களுக்கு நிறைவேற்றி தருவார், முடிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். கேட்ட சத்தியத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மோசேயின் மூலமாய் நீர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் இன்றைக்கு நிறைவேற்றி முடித்திருக்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. எங்களை முன்னாடி நீர் போகிறீர். நீர் சொல்லியிருக்கிறீர், பலம் கொண்டு திடமானதா இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். அப்பா, அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று மோசேயின் மூலமாக சொன்னீரே. இதை நீரே எங்களுக்கு சொன்னதை போல நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஒவ்வொரு க்ஷணப்பொழுதும் விசுவாசிக்கிறோம். நாங்கள் தனிமையாக உணரும் பொழுது, எங்களுக்கு யாரும் உதவிக்கு இல்லைன்னு அப்படின்னு நாங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் இதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் கர்த்தாவே.
ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்னாடி நீர் போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை விட்டு விலகாமல் கைவிடாமல் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதனாலே நாங்கள் தைரியம் கொண்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் சொல்கிறோம், கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். இந்த உலகம், இந்த மனுஷன், இந்த சூழ்நிலை, இந்த பிரச்சனை எனக்கு என்ன செய்ய முடியும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவர், நீர் எங்களை விட்டு விலகாமல் கைவிடாமல் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த வாக்குத்தத்தத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காகவும் ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு பேசுகிற உடைய ஜனத்தோடு கூட நீர் என்றைக்கும் இருப்பீராக. உடைய பிரசன்னம் அவர்களுக்கு முன்னாடி செல்லட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிப்பீராக, அவர்களை விடுவிப்பீராக, தப்புவிப்பீராக, வியாதியிலிருந்து பெரிய சுகத்துக்குள்ளே வழி நடத்துவீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு எப்படிப்பட்ட பயங்கள்லாம் இருக்குதோ அந்த பயங்களிலிருந்தெல்லாம் அவர்களை விடுதலை ஆக்கி, ஆண்டவரே, பெரிய ஒரு துணிச்சலுக்குள்ள, தைரியத்துக்குள்ள அவர்களை நீர் நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஜனங்களை ஆசீர்வதியும். துதி கனம் மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் நம்மோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு சென்று வாருங்கள். God bless you all.